ஹாய் ஆல். இனிமே ஓல்ட் எஸ்இஓ பண்ணாதீங்க. பேக் லிங்க்ஸ் மட்டும் போதும்னு நினைச்சா 2026ல ரேங்க் ஆகாது. நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டா இருந்தாலும், இல்ல ஃப்ரீலான்சரா இருந்தாலும், ஆர் வெப்சைட் ஓனரா இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2026ல எஸ்இஓ ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ கூகுள் நார்மல் சர்ச் மட்டும் இல்ல, ஏஐ சர்ச் இருக்கு, ஏஐ ஓவர்வியூஸ் இருக்கு, வாய்ஸ் சர்ச் இருக்கு, என்டிட்டி சர்ச் இருக்கு, டாபிக் கிளஸ்டர் ரேங்கிங் இருக்கு. இது ஓல்டு எஸ்இஓ மெத்தட் யூஸ் பண்ணா ரேங்கிங் வராது. ஸோ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது எஸ்இஓ பேசிக், கீவேர்ட் ரிசர்ச், டாபிக் கிளஸ்டர், ஆன் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, கூகுள் சர்ச் கன்சோல், கூகுள் அனலிட்டிக்ஸ், ஆஃப் பேஜ் எஸ்இஓ. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கு. ஸோ இதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் எஸ்இஓ? எஸ்இஓனா என்னன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். கூகுளில் சர்ச் பண்ணால் நம்ம வெப்சைட் டாப்ல வரணும். அதுக்கு பண்ணுற ப்ராசஸ் தான் எஸ்இஓ. எக்ஸாம்பிளுக்கு எஸ்இஓ சர்வீசஸ் இன் பெங்களூர், பைத்தான் கோர்சஸ் இன் பெங்களூர், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்க்கு நம்ம வெப்சைட் ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும். அதை அச்சீவ் பண்ண யூஸ் பண்றது தான் எஸ்இஓ. எஸ்இஓவோட கோல் என்னன்னா டிராஃபிக் வரணும், லீட்ஸ் வரணும், அது மூலமா சேல்ஸ் வரணும், நம்மளோட பிராண்ட் க்ரோ ஆகணும். பெய்ட் ஆட்ஸ் பண்ணா டிராஃபிக் வரும், பட் ஆட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டா அந்த வெப்சைட்டுக்கு டிராஃபிக் ஸ்டாப் ஆகிடும். பட் எஸ்இஓ பண்ணா டிராஃபிக் லாங் டேர்மா வரும். ஸோ எஸ்இஓ ரொம்ப பவர்ஃபுல். நெக்ஸ்ட், எப்படி எஸ்இஓ ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். எஸ்இஓ பண்றதுக்கு முன்னாடி எஸ்இஓ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எஸ்இஓ லேர்ன் பண்ணணும்னா இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். கூகுள் 3 ஸ்டெப்ஸ்ல ரன் ஆகும். கிராலிங், இண்டெக்ஸிங், ரேங்கிங். ஃபர்ஸ்ட் கிராலிங். கூகுள் பாட் இருக்கும். அது இன்டர்நெட்ல இருக்கிற வெப்சைட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணும். அது பேஜஸ் ஓப்பன் பண்ணும், லிங்க்ஸை ஃபாலோ பண்ணும், கான்டென்ட் ரீட் பண்ணும். இதை தான் கிராலிங்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், இண்டெக்ஸிங். கூகுள் பாட் இந்த ஸ்கேன் பண்ண பேஜஸ் எல்லாத்தையும் அதோட டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அது ஒரு லைப்ரரி மாதிரி தான். ஒரு பேஜ்ல இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் எந்தெந்த கீவேர்ட் எந்த பேஜுக்கு மேட்ச் ஆகுதுன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இதான் இண்டெக்ஸிங். தேர்டு, ரேங்கிங். நான் சொன்ன மாதிரி பேஜஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்போ யூசர் அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி தேடும் போது டேட்டா பேஸ்ல இருக்க ரிசல்ட்டை செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணும்போது கான்டென்ட் குவாலிட்டி, கீவேர்ட் ரெலவன்ஸ், வெப்சைட் அத்தாரிட்டி, பேஜ் ஸ்பீட், பேக் லிங்க்ஸ், இந்த மாதிரியான ரேங்கிங் ஃபேக்டர்ஸை யூஸ் பண்ணி கூகுள் ரேங்கிங் பொசிஷனை கொடுப்பாங்க. ஸோ நம்ம எஸ்இஓ பண்ண கூகுளுக்கு கரெக்டான சிக்னல் கொடுக்கணும். அடுத்து, சர்ச் இன்டென்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது புரியாம எஸ்இஓ பண்ணா ரேங்கிங் வராது. சர்ச் இன்டென்ட், யூசர் என்ன பர்பஸ்க்கு சர்ச் பண்றான்னு தெரியணும். வெதர் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் தேடி இருக்கலாம், ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் பார்க்கறாங்களா, இல்ல ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை தேடி வராங்களான்னு செக் பண்ணணும். இதுல 4 டைப்ஸ் இன்டென்ட் இருக்கு. இன்ஃபர்மேஷனல், நேவிகேஷனல், கமர்ஷியல், டிரான்சாக்ஷனல். இன்ஃபர்மேஷனல் இன்டென்ட் அப்படின்னா யூசர் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தேடுவாங்க. லைக் அவங்க தேடும்போது WH கொஸ்டின் யூஸ் பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள், வாட் இஸ் கூகுள் சர்ச் கன்சோல், ஹவு டு லேர்ன் எஸ்இஓ, வாட் இஸ் எஸ்இஓ. இந்த மாதிரி தேடுறவங்க எல்லாருமே இன்ஃபர்மேஷனல் இன்டென்ட்ல வருவாங்க. செகண்ட், நேவிகேஷனல் இன்டென்ட். இங்க யூசர் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா பிராண்ட் நேம் ஆர் வெப்சைட் நேமை யூஸ் பண்ணி தேடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் லாகின், ஃபேஸ்புக் லாகின், சம்மரஷ் லாகின், இந்த மாதிரியான டேர்ம்ஸ் இருக்கும். ஆல்ரெடி எந்த வெப்சைட்டுக்கு போறோம்னு டிசைட் பண்ணிட்டு சர்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், கமர்ஷியல் இன்டென்ட். இங்க யூசர் கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பேரிசன் பண்ணலாம், ரிவ்யூ பார்ப்பாங்க, எது பெஸ்ட்னு சர்ச் பண்ணுவாங்க. இவங்க இன்வெஸ்டிகேஷனல் இன்டென்ட்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் எஸ்இஓ கோர்ஸ், டாப் எஸ்இஓ டியூட்டர். ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனல் மூட்ல இருக்கிறப்போ அவங்க டிஃப்ரெண்ட் விதமா சர்ச் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருமே கமர்ஷியல் இன்டென்ட்ல வருவாங்க. நெக்ஸ்ட், டிரான்சாக்ஷனல் இன்டென்ட். இவங்க ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை பர்ச்சேஸ் பண்ண போறோம்னு டிசைட் பண்ணிட்டு வருவாங்க. அதாவது இவங்க பை பண்ற மூட்ல இருப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பை எஸ்இஓ கோர்ஸ் ஆன்லைன், ஜாயின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், இந்த மாதிரி டைரக்டா சர்ச் பண்ணிருப்பாங்க. ஸோ நம்ம பிசினஸ்க்கு ஏத்த மாதிரியான இன்டென்ட் இருக்க பீப்பிளை செலக்ட் பண்ணணும். கரெக்டான இன்டென்ட் சூஸ் பண்ணிட்டா ரேங்கிங்கும் ஃபாஸ்டா இருக்கும். ராங் இன்டென்ட் சூஸ் பண்ணோம்னா ரேங்க் வராது. இதுதான் பிகினர் பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக். ஸோ நீங்க எஸ்இஓ பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சர்ச் இன்டென்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து, கீவேர்ட் ரிசர்ச். ஓல்டு எஸ்இஓல ஒரு கீவேர்ட் சூஸ் பண்ணி நாம கான்டென்ட் ரைட் பண்ணிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு எஸ்இஓ கோர்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணி அதுக்கு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிருப்போம். பட் இப்போ கூகுள் சிங்கிள் கீவேர்டுக்கு ரேங்க் பண்ணாம அந்த டாபிக்கு ரேங்க் கொடுக்குறாங்க. ஸோ நியூ மெத்தட் என்னன்னா கீவேர்ட் கிளஸ்டர். எக்ஸாம்பிளுக்கு எஸ்இஓ கோர்ஸ், எஸ்இஓ ஆன்லைன் கோர்ஸ், எஸ்இஓ கிளாஸ், எஸ்இஓ ட்ரைனிங், இது எல்லாமே சேம் டாபிக் பத்தி இருக்கு. ஸோ செப்பரேட்டா பேஜஸ் கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு பில்லர் பேஜ் இருக்கணும், அதுக்கு சப்போர்ட்டிங் ஆர்டிகல்ஸ் கிரியேட் பண்ணணும். இதுதான் டாபிக் கிளஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கீவேர்ட் ரிசர்ச்சையும் கீவேர்ட் கிளஸ்டர்
கிளஸ்டரையும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி மேக் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நம்ம எஸ்இஓவோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணா இதுவே ஒரு எஸ்இஓ சக்சஸ் தான். இப்போ கீவேர்ட் ரிசர்ச்சை டீப்பா பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓல்ட் எஸ்இஓல ஒரு கீவேர்ட் சூஸ் பண்ணி அதை மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுவோம். பட் அது இப்போ ஒர்க் ஆகுறது இல்ல. இப்போ கூகுள் இவால்வ் ஆகிடுச்சு. சோ கூகுள் கீவேர்டை பார்க்காம அதை சுத்தி இருக்கிற டாபிக்கை பார்க்குது. சோ நம்ம சிங்கிள் கீவேர்ட் இல்லாம கீவேர்ட் குரூப் யூஸ் பண்ணணும். இந்த கீவேர்ட் கிளஸ்டர்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் ஆன்லைன், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங், இது எல்லாமே சேம் டாபிக். சோ செப்பரேட் பேஜஸ் கிரியேட் பண்ணக்கூடாது. ஒன் பில்லர் பேஜ் கிரியேட் பண்ணணும். அப்புறம் சப்போர்ட்டிங் பேஜஸ் கிரியேட் பண்ணலாம். இதுதான் நியூ எஸ்இஓ மெத்தட். இப்போ ஹவு டு ஃபைண்ட் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்டை ஃபைண்ட் பண்றதுக்கு நிறைய டூல்ஸும் அவைலபிளா இருக்கு, நிறைய ஈஸி மெத்தட்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் கூகுள் சர்ச். நீங்க கூகுள்ல உங்களோட கீவேர்டை என்டர் பண்ணீங்கன்னா கூகுள் ரிசல்ட் பேஜ் லாஸ்ட்ல நிறைய ரெக்கமெண்டட் கீவேர்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே ரியல் கீவேர்ட்ஸ் தான். அதை நீங்க யூஸ் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் கூகுள் ஆட்டோ சஜஷன். சர்ச் பாக்ஸ்ல டைப் பண்ணும்போது கூகுள் சர்ச் பண்ணும்போதே ஆட்டோ கம்ப்ளீட் ஆகுற மாதிரியான சஜஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் என்னன்னா டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். லைக் கீவேர்ட் பிளானர், செம்ரஷ், உபர் சஜஸ்ட், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னா ஹை காம்படிஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணா ரேங்கிங் வராது. ஸோ லோ காம்படிஷன் கீவேர்ட் வித் லாங் டெயில் கீவேர்ட் சூஸ் பண்ணா எஸ்இஓ சக்சஸ் ஆகும். எஸ்இஓ கோர்ஸ்னு செலக்ட் பண்றதுக்கு பதிலா எஸ்இஓ கோர்ஸ் ஆன்லைன் இன் தமிழ் அப்படின்னு ஒரு கீவேர்ட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஃபாஸ்டா ரேங்க் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக் கிளஸ்டர் கான்செப்ட். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். 2026 எஸ்இஓல டாபிக் கிளஸ்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூகுள் எப்படி திங்க் பண்ணும்னா ஒன் ஆர்டிகல் மட்டும் பார்க்காது, ஃபுல் வெப்சைட் பார்க்கும். நம்ம வெப்சைட் ஒரு டாபிக்ல எக்ஸ்பர்ட்டா இல்லையான்னு செக் பண்ணும். ஸோ நம்ம ஒரு டாபிக் சூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு எஸ்இஓ, தென் அதுக்கு ரிலேட்டடா நான் சொல்ற மாதிரி பேஜஸ் கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வாட் இஸ் எஸ்இஓ, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, ஸ்கீமா, இன்டர்னல் லிங்கிங், இதெல்லாம் கிரியேட் பண்ணா கூகுள் என்ன நினைக்கும்னா இந்த வெப்சைட் எஸ்இஓல எக்ஸ்பர்ட்னு நினைச்சு ரேங்கிங் கொடுக்கும். இது டாபிக்கல் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பில்லர் பேஜ்னா என்ன, கிளஸ்டர் பேஜ்னா என்னன்னு பார்க்கலாம். டாபிக் கிளஸ்டர்ல 2 டைப் பேஜஸ் இருக்கும். அது பில்லர் பேஜ் அண்ட் கிளஸ்டர் பேஜஸ். பில்லர் பேஜ்னா மெயின் பேஜ். எக்ஸாம்பிளுக்கு எஸ்இஓ ஃபுல் கைட் கிளஸ்டர் பேஜஸ்னா அதுக்கு சப்போர்ட்டட் பேஜஸ், ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல், ஸ்கீமா, இந்த மாதிரியா இருக்கிற எல்லாமே கிளஸ்டர் பேஜஸ். ஸோ பில்லர் பேஜுக்கு லிங்க் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளஸ்டர் பேஜஸை அது கூட கனெக்ட் பண்ணும். அடுத்து பில்லர் பேஜை இந்த கிளஸ்டர் பேஜஸ் கூட லிங்க் பண்ணணும். இது பண்ணா கூகுளுக்கு இந்த வெப்சைட் ஸ்ட்ராங் டாபிக்னு சிக்னல் போகும். நெக்ஸ்ட் சைட் ஸ்ட்ரக்சர். வெப்சைட் ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கணும். ரேண்டம் ஆர்டிகல்ஸ் எடுத்து பப்ளிஷ் பண்ணா அந்த ஸ்ட்ரக்சரை ராங்கா புரிஞ்சுக்கும் கூகுள். கூகுளுக்கு கரெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னா கேட்டகரி, அதை ஃபாலோ பண்ணி சப் கேட்டகரி பேஜஸ் ரிலேட்டடா இருக்கணும். எஸ்இஓவோட சப் கேட்டகரிஸ் ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல், லோக்கல் எஸ்இஓ இந்த மாதிரி இருக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு சப் கேட்டகரியா எஸ்இஓ, ஆட்ஸ், சோஷியல் மீடியா இதெல்லாம் வரும். இது ஒரு கிளீன் ஸ்ட்ரக்சரா பில்ட் பண்ணி இருந்தா கூகுளுக்கும் புரியும், யூசருக்கும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ரேங்கிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக்கல் அத்தாரிட்டி. இப்போ கூகுள்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா டாபிக்கல் அத்தாரிட்டி. பேக்லிங்ஸ் விட டாபிக்கல் அத்தாரிட்டிக்கு கூகுள் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு டாபிக்ல 20 ஆர்டிகல்ஸ் இருந்தா ரேங்க் ஆகுறது ஈஸி. ஒரு ஆர்டிகல் மட்டும் இருந்தா ரேங்கிங் கஷ்டம். ஸோ எப்பயுமே ஒரு கீவேர்ட் மட்டும் இல்லாம அந்த கீவேர்டுக்கு ரிலேட்டடா இருக்க எல்லா டாபிக்ஸையும் டார்கெட் பண்ணுங்க. கான்டென்ட் கிரியேட் பண்ணி இன்டர்னல் லிங்க் ஆட் பண்ணுங்க. கிளஸ்டர் கிரியேட் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாதான் கூகுளுக்கு உங்க சைட் மேல ட்ரஸ்ட் வரும். ட்ரஸ்ட் வந்தாதான் ரேங்கிங் வரும். இதை நான் சொல்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்பா இருக்கும். இனிமே கீவேர்ட் ஃபோக்கஸ் பண்ணாம டாபிக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் ஆர்டிகல் இல்லாம கிளஸ்டரா பில்ட் பண்ணுங்க. அப்புறம் பேக்லிங்க் கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு பதிலா அத்தாரிட்டி பில்ட் பண்ணுங்க. இப்போ ஆன் பேஜ் எஸ்இஓ பத்தி பார்க்க போறோம். ஆன் பேஜ் எஸ்இஓனா வெப்சைட்டுக்குள்ளேயே பண்ற ஆப்டிமைசேஷன். கூகுளுக்கு எஸ்இஓ சிக்னல் கொடுக்க நம்ம பேஜை கரெக்டா ஆப்டிமைஸ் பண்ணணும். ஆன் பேஜ்ல நிறைய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இருக்கு. லைக் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹெட்டிங்ஸ், கீவேர்ட் பிளேஸ்மெண்ட், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ், இமேஜ் ஆல்ட், ஸ்கீமா, லாங்குவேஜ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாம் கரெக்டா இருந்தா ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் டைட்டில் டேக். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கூகுள் ஃபர்ஸ்ட் இதை தான் பாக்குது. இதுல கீவேர்ட்ஸ் இருக்கணும், லென்த் கரெக்டா ஆட் பண்ணிக்கோங்க, கிளியர் அண்ட் யூனிக்கா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. உங்க பிராண்ட் நேமை ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் மெத்தட் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். இது ரேங்கிங்க்கு டைரக்டா யூஸ் ஆகாது, பட் கிளிக் த்ரூ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். இதுல கீவேர்ட் இன்க்ளூட் பண்ணுங்க. கேரக்டர் 150 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப அட்ராக்டிவா யூசர் கிளிக் பண்ற மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணுங்க. அடுத்து யூஆர்எல் ஆப்டிமைசேஷன். யூஆர்எல் கிளீனா இருக்கணும். ஸ்மால் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஹைஃபன்ஸ் யூஸ் பண்ணுங்க. கீவேர்ட் இன்க்ளூட் பண்ணணும். ரொம்ப லென்த் இல்லாம ஓரளவுக்கு ஷார்ட்டா பாத்துக்கிட்டா யூஆர்எல் ஸ்ட்ரக்சர் கரெக்டா இருக்கும். அடுத்து ஹெட்டிங் டேக். இது யூஸ் பண்ணலனா கூகுள்னால நம்மளோட கான்டென்ட்டை புரிஞ்சுக்க முடியாது. சோ எப்பயுமே உங்க ஆர்டிக்கல்ல ஒரு H1 யூஸ் பண்ணுங்க. H2ல மெயின் டாபிக் ஆட் பண்ணிக்கோங்க. H3ல சப் டாபிக்ஸ் ஆட் பண்ணுங்க. ஹெட்டிங்ஸ்ல கீவேர்ட் ஆப்டிமைஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க.
பார்த்துக்கோங்க. அடுத்து கீவேர்ட் பிளேஸ்மெண்ட். கீவேர்ட் ஸ்டஃப் பண்ணி ஸ்பாம் பண்ணக்கூடாது. நேச்சுரலாக யூஸ் பண்ணலாம். எங்கன்னா டைட்டிலில், மெட்டா டிஸ்கிரிப்ஷனில், யூஆர்எல்ஸில், ஹெடர் டேக்ஸில், இமேஜஸில், இந்த மாதிரி பிளேஸில் எல்லாத்துலேயும் கீவேர்ட் ஆட் பண்ணலாம். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் H2 H3 கொடுக்கும்போதும் அதுலேயும் நேச்சுரலாக ஆட் பண்ணலாம். ஸோ கூகுள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அடுத்து இன்டர்னல் லிங்கிங். இன்டர்னல் லிங்க் ரொம்ப பவர்ஃபுல். சேம் வெப்சைட்டில் இருக்கிற நம்ம பேஜஸ் கூட லிங்க் பண்ணுறது. இதனால கூகுளால் ஈஸியாக க்ரால் பண்ண முடியும். டாபிக் ஸ்ட்ராங் ஆகும், ரேங்கிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸாம்பிள், ஆன் பேஜ் எஸ்இஓ பேஜில் கீவேர்ட் ரிசர்ச் பேஜுக்கு லிங்க் பண்ணலாம். கிளஸ்டர் எஸ்இஓக்கு இன்டர்னல் லிங்க் ரொம்பவே மஸ்டாக இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் லிங்கிங். எக்ஸ்டர்னல் லிங்க்னா நம்ம வெப்சைட்டுக்கு வேற வெப்சைட்ல இருந்து வர லிங்க்ஸ். இதை ஆத்தரைஸ்டு வெப்சைட்ல இருந்து லிங்க் பண்ணா கூகுளுக்கு ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு விக்கிபீடியா சைட், அஃபிஷியல் சைட்ஸ் கூட லிங்க் பண்ணலாம். ஸ்பாம் சைட்டுக்கு எக்ஸ்டர்னல் லிங்க் பண்ணக்கூடாது. அடுத்து இமேஜ் ஆல்ட் டேக். கூகுளுக்கு இமேஜ் புரியாது. ஸோ ஆல்ட் டேக் யூஸ் பண்ணி டெக்ஸ்டா கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இமேஜ் ஆல்ட்ல எஸ்இஓ கோர்ஸ் ஆன்லைன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இமேஜ் எஸ்இஓ ரேங்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஸ்கீமா மார்க்அப். ஸ்கீமானா ஸ்ட்ரக்சர் டேட்டா. கூகுளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார் ரேட்டிங் ஸ்கீமா, ரிவ்யூ ஸ்கீமா, எஃப்ஏக்யூ, இமேஜ் கரோசல், இந்த மாதிரியான நிறைய ஸ்கீமாஸ் இருக்கு. ஸ்கீமா யூஸ் பண்ணா ரிச் ரிசல்ட் வரும். ரிச் ரிசல்ட்ல வந்தா சிடிஆர் அதிகமா இருக்கும், அதாவது கிளிக் த்ரூ ரேட் அதிகமா இருக்கும். ஃபியூச்சர் எஸ்இஓல ஸ்கீமா ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. ஓப்பன் கிராஃப் டேக். ஓப்பன் கிராஃப்னா நம்ம லிங்கை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணும்போது அது லிங்க் மட்டும் ஷேர் ஆகாம இமேஜ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், யூஆர்எலோட ஷேர் ஆகும். ஸோ ஓப்பன் கிராஃப் ஆட் பண்றதுனால எஸ்இஓ இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஹெச்ஆர்எஃப் லாங் டேக். மல்டிபிள் லாங்குவேஜ் வெப்சைட்ல ஹெச்ஆர்எஃப் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். இது இன்டர்நேஷனல் எஸ்இஓக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து லாங்குவேஜ் டேக். HTML கோட்ல எந்த லாங்குவேஜ்னு டிஃபைன் பண்ணுங்க. இது கூகுளுக்கு இந்த சைட் இந்த லாங்குவேஜ்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கரெக்டான ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணி ரிசல்ட்டை ஷோ பண்ணும். ஸோ ஆன் பேஜ் எஸ்இஓ கரெக்டா பண்ணா கூகுளுக்கு நம்ம பேஜ் புரியும். கூகுளுக்கு புரிஞ்சா ரேங்கிங்கும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ டெக்னிக்கல் எஸ்இஓ பத்தி பார்க்க போறோம். டெக்னிக்கல் எஸ்இஓனா வெப்சைட்டுக்கு பேக் எண்ட்ல பண்ற ஆப்டிமைசேஷன். யூசருக்கு தெரியாது, பட் கூகுளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெக்னிக்கல் எஸ்இஓல சைட் மேப், ரொபோட்டா டிஎக்ஸ்டி, கெனானிக்கல் டேக், பேஜ் ஸ்பீட், கோர் வெப் விட்டல்ஸ் இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் சைட் மேப். சைட் மேப்னா வெப்சைட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் பேஜஸோட லிஸ்ட். கூகுளுக்கு ஈஸியா கிரால் பண்ண இது ஹெல்ப் பண்ணும். XML சைட் மேப் கிரியேட் பண்ணிட்டு கூகுள் சர்ச் கன்சோல்ல சப்மிட் பண்ணா ஃபாஸ்டா இண்டெக்ஸிங் ஆகும். நெக்ஸ்ட் ரொபோட்டா டிஎக்ஸ்டி. ரோபோட் ஃபைல் யூஸ் பண்றதுனால கூகுளுக்கு எந்த பேஜை கிரால் பண்ணணும், எந்த பேஜை கிரால் பண்ணக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது. ஸோ அட்மின் பேஜை பிளாக் பண்ணிக்கலாம். இதை கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும். ராங் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணா ஃபுல் சைட் இண்டெக்ஸ் ஆகாது. அடுத்து இண்டெக்ஸ், நோ இண்டெக்ஸ். எல்லா பேஜஸும் இண்டெக்ஸ் ஆகணும்னு இல்லை. எக்ஸாம்பிளுக்கு தேங்க்யூ பேஜ், லாகின், அட்மின் பேஜஸ் எல்லாத்துக்கும் நோ இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம். பிகாஸ் அதர் இம்பார்ட்டன்ட் பேஜஸ்க்கு இண்டெக்ஸ் வேணும். அடுத்து பேஜ் ஸ்பீட். பேஜ் ஸ்பீட் ஸ்லோவா இருந்தா வெப்சைட்டுக்கு ரேங்கிங் வராது. வெப்சைட் ஸ்பீட் அதிகமாக இருந்தால் தான் இண்டெக்ஸ் ஆகும். இதை இம்ப்ரூவ் பண்ண இமேஜை கம்ப்ரஸ் பண்ணலாம், குட் ஹோஸ்டிங் யூஸ் பண்ணலாம், தேர்ட் பார்ட்டி ஸ்கிரிப்டை அவாய்ட் பண்ணலாம். பேஜ் ஸ்பீட் எஸ்இஓக்கு ஸ்ட்ராங்கான சிக்னல். நெக்ஸ்ட் மொபைல் ஃப்ரெண்ட்லினஸ். நிறைய யூசர் மொபைலில் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வெப்சைட் மொபைல் ஃப்ரெண்ட்லினஸாக இருக்கணும். இப்போ கூகுள் மொபைல் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸிங் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் கோர் வெப் விட்டல்ஸ். கூகுள் லோடிங் ஸ்பீட் எப்படி இருக்கு, லேஅவுட் ஷிஃப்ட் ஆகுதா, இன்டராக்ஷன் ஸ்பீடு இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கும். இதுக்கு டிஃப்ரெண்ட் கிரைட்டேரியாஸ் இருக்கு. இன்னொரு வீடியோவில் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது பண்ணால் ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகும். கூகுள் சர்ச் கன்சோல் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டூல். இதை யூஸ் பண்ணி இண்டெக்ஸ் பண்ணலாம், கீவேர்ட் செக் பண்ணலாம், எரர் செக் பண்ணலாம், சைட் மேப் சப்மிட் பண்ணலாம், பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணலாம். ஒரு வெப்சைட் இருந்து அதுக்கு கூகுள் சர்ச் கன்சோல் கனெக்ட் பண்ணாமல் இருந்தால் பிளைண்ட் எஸ்இஓ பண்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் கூகுள் அனலிட்டிக்ஸ் 4. இந்த டூ யூஸ் பண்ணி தான் விசிட்டர்ஸை ட்ராக் பண்ண முடியும். விசிட்டரோட கவுண்ட், டிராஃபிக் சோர்ஸ், யூசரோட பிஹேவியர், கன்வர்ஷன்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணலாம். எக்ஸாம்பிள், யூசர் கூகுள்ல இருந்து வராங்களா, இல்ல சோஷியல் மீடியால இருந்து வராங்களா, இல்ல ஆட்ஸ் கிளிக் பண்ணி வராங்களான்றத செப்பரேட் பண்ணி பார்க்க முடியும். கன்வர்ஷன்ஸ் ட்ராக் பண்ணலாம். இந்த டேட்டாவை ட்ராக் பண்ணாதான் எஸ்இஓ இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஆஃப் பேஜ் எஸ்இஓனா வெப்சைட்டுக்கு வெளியே பண்ற எஸ்இஓ. மெயின் திங் என்னன்னா பேக் லிங்க்ஸ். ஆல்ரெடி அத்தாரிட்டி இருக்க பேஜ்ல லிங்க் கொடுத்தா நம்ம வெப்சைட்டுக்கு அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்கு. லைக் கெஸ்ட் போஸ்ட், யூடியூப், ரெடிட், குவாரா, மீடியம், பிஆர் சப்மிஷன். பட் ஸ்பாம் பேக்லிங்க்ஸ் பண்ணக்கூடாது. EE80 கான்செப்ட். நியூ கூகுள் அப்டேட்ல இம்பார்ட்டன்ட் என்னன்னா EE80 கான்செப்ட். EE80னா எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ், அத்தாரிட்டேட்டிவ்னஸ், ட்ரஸ்ட்வர்தினஸ். கூகுள் கண்டென்ட் யார் எடுத்தா, வெப்சைட்டுக்கு ட்ரஸ்ட் இருக்கா, ஆத்தர் ரியல் பர்சனா, பிராண்ட் இருக்கான்னு பார்க்கும். ஸோ ஆல்வேஸ் ரியல் கான்டென்ட் கொடுங்க. ஆத்தரோட நேம், அபவுட் பேஜ்ல இன்ஃபர்மேஷன்ஸ், கான்டாக்ட் பேஜ், சோஷியல் ப்ரூஃப் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்டா SEO. இப்போ SEO சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ கூகுள்ல
ஏஐ ஓவர்வியூ, ஏஐ ஆன்சர்ஸ், வாய்ஸ் சர்ச், என்டிட்டி சர்ச் இதெல்லாமே இருக்கு. ஸோ நியூ ரூல்ஸான டாபிக் லிஸ்டஸ், டாபிக்கல் அத்தாரிட்டி, ஸ்கீமா, வீடியோ கான்டென்ட் இதெல்லாமே ஆட் பண்ணலாம். கம்யூனிட்டி இருக்கணும், ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணணும். சிங்கிள் ஆர்டிக்கல் போட்டால் ரேங்கிங் வராது, ஃபுல் டாபிக் கவர் பண்ணாதான் ரேங்கிங் வரும். ஏஐ சர்ச்சுக்கு ஸ்ட்ரக்சர் டேட்டா இம்பார்ட்டன்ட், வீடியோ கான்டென்ட் கொடுங்க, பிராண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக ஷார்ட்கட் எஸ்இஓ பண்ண வேண்டாம். நான் சொன்ன கீவேர்ட் ரிசர்ச், டாபிக் லிஸ்டர், இன்டர்னல் லிங்க், ஸ்கீமா, குட் கான்டென்ட் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. எஸ்இஓ ஸ்லோ ப்ராசஸ் தான், பட் ரொம்பவே பவர்ஃபுல்லான மெத்தட். 6 month ஹார்ட் ஒர்க் பண்ணால் இயர்ஸில் நம்மளுக்கு டிராஃபிக் வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.